தமிழ்நாடு அரசினுடைய 2025-26 ஆண்டினுடைய வரவு செலவு திட்டத்தை பார்த்தேன், பாராட்டுகிறேன். முதல்ல பாராட்ட வேண்டியது நிதி மேலாண்மை, ஃபிஸ்கல் மேனேஜ்மெண்ட். தமிழ்நாடு அரசினுடைய மொத்த கடன் 9,30,00,000 கோடி. 9,30,000 கோடி. இது தமிழ்நாடுடைய மொத்த உற்பத்தின்னு பார்த்தா 3% அடங்குது. 3% நிதி பற்றாக்குறையை அடக்கியது பாராட்டுக்குரியது, நினைவிலே கொள்ள வேண்டும். மத்திய அரசினுடைய நிதி பற்றாக்குறை 4.1%. தமிழ்நாடு அரசினுடைய நிதி பற்றாக்குறை 3%. 3%க்குள்ள அதை குறைத்ததை பாராட்டுகிறேன். அதே நேரத்தில் திராவிட முன்னேற்றக் கழக அரசு பொறுப்பேற்ற போது வருவாய் பற்றாக்குறை, அதிமுக அரசினுடைய இறுதி ஆண்டில் 2020-21 வருவாய் பற்றாக்குறை 62,326 கோடி. ஆனால் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இறுதி ஆண்டில் 41,635 கோடியாக குறையும். ஆக வருவாய் பற்றாக்குறையை ஏறத்தாழ 21,000 கோடி குறைத்ததை பாராட்டுகிறேன். ஆக மொத்தத்தில் நிதி மேலாண்மை சிறப்பாக இருக்கிறது. இரண்டாவது அம்சம், 25-26 அரசின் சார்பில் முதலீடு 57,231 கோடி ரூபாய். இது நடப்பாண்டை விட 22.4% அதிகம். முதலீடு செலவு பழைய ஆண்டை விட, கடந்த ஆண்டை விட அடுத்த ஆண்டில் 22.4% கூட்டியிருப்பதை பாராட்டுகிறேன். முதலீடு செலவு தான், எவ்வளவு பணம் முதலீடுகிறோமோ அந்த அளவுக்கு தான் வளர்ச்சி இருக்கும். தமிழ்நாடு பொருளாதாரம் 8% வளர்ச்சியை அடைவதாக ஆய்வறிக்கை சொல்கிறது. அதற்கு 57,231 கோடி முதலீடு போவதாக சொல்லியிருக்கிறார்கள் நிதியமைச்சரும் முதலமைச்சரும். அதற்காகவும் பாராட்டுகிறேன். ஆனால் ஒரு பொருளை நான் குறிப்பிட விரும்புகிறேன். முதலீடு செய்வது சரிதான், சாலைகள் போடுவது, திட்டங்களை நிறைவேற்றுவது, வீடுகளை கட்டுவதெல்லாம் நல்லது தான். ஆனால் தரத்தையும் பார்க்க வேண்டும். பல இடங்களில் தரமாக இருக்கிறது, சில இடங்களில் தரம் குறைந்திருக்கிறது. முதலீடு மட்டும் போதாது, முதலீடு எண்ணிக்கை மட்டும் போதாது, தரமும் கவனமாக இருக்க வேண்டும் என்று தமிழ்நாடு அரசை கேட்டுக்கொள்கிறேன். மொத்த செலவை எப்படி பல்வேறு துறைகளுக்கு பிரித்திருக்கிறார்கள் என்று பார்த்தேன். கல்வித்துறைக்கு 55,210 கோடி. கல்விக்கு தான் முதலிடம். கல்விக்கு தான் ஒவ்வொரு வரவு செலவு திட்டத்திலையும் ஒவ்வொரு பட்ஜெட்லையும் முதலிடம் தர வேண்டும் என்று நான் பல ஆண்டுகளாக வலியுறுத்தி வருகிறேன். அந்த வகையில் 55,210 கோடி ரூபாய் 25-26 ஆண்டில் கல்விக்காக ஒதுக்கியதை நான் பாராட்டுகிறேன். சுகாதாரத்துறைக்கு 21,906 கோடி. 21,906 கோடி.
சமூக நலன் திட்டங்களுக்கு 8,597 கோடி. தலித் மக்கள், மலைவாழ் மக்களுக்கு 3,924 கோடி. இதெல்லாம் கணிசமான ஒதுக்கீடுகள். இந்த திட்டங்களை செம்மையாக நிறைவேற்ற வேண்டும். தமிழ்நாட்டில் அர்பனைசேஷன் ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. நகர்ப்புறத்தில் பல மக்கள் குடியேறுகிறார். அது இயற்கை, அது தவிர்க்க முடியாது. வளர்ந்த நாடுகளில் எல்லாம் கிராமத்தினுடைய மக்கள் சதவீதம் குறைந்து நகர்ப்புறங்களில் மக்கள் சதவீதம் அதிகரிப்பது என்பது இயற்கை. அந்த வகையில் தமிழ்நாட்டில் நகர்ப்புற மேம்பாட்டுக்கு 34,396 கோடி, ஊரக வளர்ச்சிக்கு 29,465 கோடியும் ஒதுக்கி இருக்கிறார்கள். ரெண்டையும் சேர்த்தா ஏறத்தாழ 65,000 கோடி ரூபாய் ஊரகத்தில் நகர்ப்புறங்களில் கட்டமைப்புக்காக செலவழிக்கப் போகிறார்கள். அதையும் பாராட்டுகிறேன். குறு சிறு தொழில்களை ஊக்குவிப்பதற்காக வங்கிகள் மூலமாக 25-26 ஆண்டில் 2,25,000 கோடி கடன் தர ஏற்பாடு செய்திருப்பதாக சொல்கிறார்கள். அந்த கடனை தர வேண்டும். வங்கிகள் இழுத்தடிப்பார்கள். ஆனால் 2 மாதத்துக்கு ஒரு முறை, 3 மாதத்துக்கு ஒரு முறை நிதியமைச்சர் அவர்கள் வங்கிகளை அழைத்து, தமிழ்நாட்டில் உள்ள வங்கிகளை எல்லாம் அழைத்து, எந்த அளவுக்கு கடன் தந்திருக்கீங்க, அதை காலாண்டா பிரித்து ஒவ்வொரு காலாண்டுலையும் அந்த குறியீடு எட்டியிருக்கான்னு பார்க்கணும். வருஷ கடைசியில், ஆண்டு இறுதியில் 2,25,000 கோடி அதற்கு மிகுதியாக கடன் தர வற்புறுத்த வேண்டும், கட்டாயப்படுத்த வேண்டும். அதை ஒவ்வொரு 3 மாதங்களுக்கு ஒரு முறை, 2 மாதங்களுக்கு ஒரு முறை ஆய்வு செய்ய வேண்டும். முடிவாக, நான் சென்னை வாசி, சிவகங்கை தொகுதி வாசி. சிவகங்கை தொகுதியில் கீழடி உட்பட மற்ற இடங்களில் தொல்லியல் ஆராய்ச்சிக்கு 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கிறார்கள். இந்த தொல்லியல் ஆய்வு என்பது தமிழகத்தின் பெருமையை இந்தியா முழுவதும் அல்ல, உலகம் முழுவதும் உயர்த்தி இருக்கிறது. கீழடி நாகரிகம்தான் தொன்மையான நாகரிகம் என்று நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. மற்ற ஆதிச்சநல்லூர் போன்ற மற்ற இடங்களில் தொல்லியல் ஆய்வும் இதை உறுதிப்படுத்துகிறது. இந்த ஆய்வுக்காக 7 கோடி ரூபாய் ஒதுக்கி இருப்பதை பாராட்டுகிறேன். மானாமதுரையில் நீண்ட நாள் கோரிக்கை, அரசு கலைக்கல்லூரியை திறப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். அதற்காக அரசையும் தமிழரசி சட்டமன்ற தொகுதி உறுப்பினர் அவரையும் பாராட்டுகிறேன். மானாமதுரையினுடைய நீண்ட நாள் கோரிக்கை, அந்த கோரிக்கை இந்த ஆண்டு நிறைவேறப் போகிறது என்பதில் மகிழ்ச்சி. சென்னையை பொறுத்தவரையில் 4 அறிவிப்புகள் என்னை கவர்ந்தன. ஒன்று, சென்னைக்கு அருகே உலகம் தழுவிய நகரம், குளோபல் சிட்டி, 2000 ஏக்கர் பூமியில் கட்டுவதாக அறிவித்திருக்கிறார்கள். சென்னையில் 6வது நீர்த்தேக்கம் 2.25 TMC கொள்ளளவு கொண்ட 6வது நீர்த்தேக்கத்தை 350 கோடி ரூபாயில் அமைப்பதாக அறிவித்திருக்கிறார்கள். சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்துக்கு 500 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். சென்னை விஞ்ஞான மையத்துக்கு 100 கோடி ரூபாய் அறிவித்திருக்கிறார்கள். சென்னை தலைநகரம் மட்டுமல்ல, அறிவார்ந்த நகரமாக இருக்க வேண்டும் என்பதற்காக இதையெல்லாம் நான் பாராட்டுகிறேன். ஆக மொத்தத்தில் எல்லா தரப்பு மக்களுக்கும் நன்மை பயக்கக்கூடிய வரவு செலவு திட்டத்தை அறிவித்ததற்காக முதலமைச்சர் திரு ஸ்டாலின் அவர்களையும் நிதியமைச்சர் திரு
தங்கம் தென்னரசு அவர்களையும் தமிழ்நாடு அரசு அமைச்சரவையும் நான் பாராட்டுகிறேன். நிதி பற்றாக்குறை அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நிதி பற்றாக்குறை அதிகமாக இல்லையே, கட்டுப்படுத்தியிருக்காங்க. நிதி பற்றாக்குறை 25-26 மொத்த மாநில உற்பத்தியில் 3% தான். 3%த்துக்குள்ள அடக்குவார்களா அடக்க மாட்டார்களா என்பது அடுத்த ஆண்டு கடைசியில் தான் தெரியும். ஆனால் 3% என்பது பாராட்ட வேண்டிய அம்சம். மத்திய அரசு அடுத்த ஆண்டு 4.1%. ஆக மத்திய அரசு பட்ஜெட்டோடு ஒப்பிட்டு பார்த்தா 4.1 அதிகமா 3% அதிகமா? இந்த பட்ஜெட்டுக்கு வந்து உங்களுடைய மதிப்பீடு எவ்வளவு? மதிப்பீடெல்லாம் கணக்கு ஆசிரியர் போட வேண்டியது. நான் நல்ல அம்சங்களை, பாராட்ட வேண்டிய அம்சங்களை சுட்டி காட்டியிருக்கிறேன். அதே நேரத்தில் திட்டங்களை செம்மையாக அமல்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையும் வைத்திருக்கிறேன். முதலீடு மட்டும் போதாது, முதலீடு கோடிக்கணக்கில் முதலீடுன்னு சொல்லுவது போதாது, தரமும் பார்க்கணும். அரசு கட்டிடங்கள், அரசு பாலங்கள், அரசு அமைக்கக்கூடிய நெடுஞ்சாலைகள், மாநில சாலைகள், இவையெல்லாம் தரமாக இருக்கணும். பல இடங்களில் தரமாக இருக்குது, சில இடங்களில் தரமாக இல்லையே. 1000 கோடி ரூபாய் வந்து டாஸ்மார்க்ல வந்து மோசடி நடந்திருக்கிற மாதிரி மோசடி நடந்ததாக பட்ஜெட்டில் சொல்லலையே, அண்ணாமலையில் சொல்லியிருக்காரு. அவரையெல்லாம் கேட்கணும். குற்றச்சாட்டு பட்ஜெட்லயே வந்திருக்கு. பட்ஜெட்டை பத்தி தானே இந்த பேட்டி. 7 மாவட்ட விவசாயிகளுக்கு பலன் அளிக்கக்கூடிய காவேரி வைகை குண்டார் திட்டம் எந்த அறிவிப்புமே இல்லாம இருக்குது. இது பாருங்க, காவேரி குண்டார் அடிக்கல் இல்லை, ஒரு கல்லை போட்டுட்டு போனது முன்னாள் முதலமைச்சர் பழனிசாமி அவர். புதுக்கோட்டை மாவட்டத்துக்கு வந்து தேர்தலுக்கு முன்னாடி ஒரு கல்லை போட்டுட்டு போயிட்டார். அடிக்கல் விழா கூட நடக்கலை, சும்மா ஒரு கல்லை போட்டார். அந்த கல்லை அடிக்கல்னு சொல்லிக்கிட்டு இருக்கோம். அன்றே நான் சொன்னேன், காவிரி குண்டார் திட்டம் என்பது 2-3 அணைகளை கட்ட வேண்டும், நீண்ட கால்வாய்களை கட்ட வேண்டும். இதையெல்லாம் ஆராயாமல் காவிரி குண்டார் திட்டத்தை அறிவித்தார்கள் என்று அன்னைக்கே நான் சொன்னேன். அது எந்த அளவுக்கு ஆய்வு நடந்திருக்கு, எந்த அளவுக்கு அந்த அணைக்கட்டுகள்லாம் கட்ட முடியும், கால்வாய் கட்ட முடியுமென்னெல்லாம் விசாரித்து சொல்கிறேன். ஆனால் திட்டத்தை தொடங்கலை. முன்னாள் முதலமைச்சர் ஒரு கல்லை போட்டு போனார். காரைக்குடி மாநகராட்சியாக இருக்குது சார், அதுக்கு வந்து பட்ஜெட்டில் எந்த இதுவுமே வந்து ஒதுக்கல இல்லையே. நகர்ப்புற வளர்ச்சிக்கு 34,396 கோடி ஒதுக்கியிருக்காங்க. அதை பட்ஜெட்டுடைய விவரங்களை இந்த லைன் என்ட்ரின்னு பார்க்குறோம். வரிகளை ஆழமாக பார்த்தா தான் காரைக்குடி நகராட்சிக்கு மாநகராட்சிக்கு என்ன ஒதுக்கியிருக்காங்கன்னு பார்க்கணும். அதெல்லாம் நான் பார்க்கல, இன்னைக்கு மாலை தான் பார்ப்பேன். செய்தித்தாள்களில் வந்ததை வச்சு தான் சொல்கிறேன். ஆனால் நகர்ப்புற வளர்ச்சிக்கு 34,396 கோடி ஒதுக்கியிருக்காங்க. மானாமதுரை வந்த தொழில்துறை அமைச்சர் வந்து குட்கா தொழிற்சாலையில் வந்து காலனி தொழிற்சாலை அமைக்கப்படும் அப்படின்னு ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. ஆனால் இந்த பட்ஜெட்டில் எந்த விதமான தெரியல, அது எனக்கு தெரியாது. நான் முழுமையான பட்ஜெட்டை படித்தா தான் தெரியும். மானாமதுரையில் நான் கண்ணுக்கு பட்டது கலைக்கல்லூரி அறிவிச்சிருக்காங்க. அது செய்தித்தாள்களில் வந்திருக்கு, அதுக்காக பாராட்டுறேன். இதை நான் பார்க்குறேன். முந்தைய பட்ஜெட்டுகளோட ஒப்பீடுல இதனுடைய இந்த ஒப்பீடுக்கான மதிப்பீடெல்லாம் நான் பண்ணுறதில்ல. இந்த பட்ஜெட்டில் என்ன என்ன அறிவிச்சிருக்காங்கன்னு சொல்கிறேன். தமிழக மக்களுக்கு வந்து நலன் பயக்கக்கூடிய பட்ஜெட் என்று தான் என்னுடைய தாழ்மையான கருத்து. இதை செயல்படுத்தணும். இது 5 ஆண்டுகளில் இறுதி ஆண்டு. செயல்படுத்துறதுல கவனம் செலுத்தணும். தரமாக திட்டங்களை நிறைவேற்றுவதில் கவனம் செலுத்தணும். அதான் என்னுடைய குடிமகன் என்ற முறையில் அடக்கமான ஆலோசனை. இதெல்லாம் நல்ல வேளை கேமராலாம் நிறுத்திட்டீங்க. இதெல்லாம் நடக்கிற காரியமா?